ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, இந்த நாள் முழுவதும் அப்பா எங்களை வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். 9 மாதம் அளவும் எங்களை காத்து வழிநடத்தி வந்த உமது மேலான தயவுக்காக, உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, அந்த 10வது மாதத்திற்குள்ள ஒரு ஆளுகைக்குள்ள நீர் எங்களை அழைத்து செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பனே. இங்குள்ள ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் கேட்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தையை அவர்களை நீர் நம்ப பண்ணுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்ற வார்த்தையை அவர்கள் இருதயத்தில் தேவரீர் அதை நம்ப பண்ணுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஒவ்வொரு மனிதரோடும் அப்பா தகப்பனே உறவாடி அவர்கள் கேட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர்கள் இருதயங்கள் ஏற்று அதை நம்ப பண்ணுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நம்ப பண்ணுகிற தேவனாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காய் நீர் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன். எங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன். உம்மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அவர் நம்மை நம்ப பண்ணினார். சொல்லுங்களேன் எல்லாரும். அவர் என்னை நம்ப பண்ணினார். உங்களை என்ன சொல்லி நம்ப பண்ணினார்? 22ஆம் தேதி நம்ம மெசேஜ் முடிச்சதுலேருந்து போன வாரம் சண்டேலேருந்து இந்த வார்த்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம கேட்குறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் he makes us to believe that word. கேட்குறோம் தான், பேசுகிறோம் தான், ஆனால் என்ன ஆகுமோ, அடுத்தது என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் உன்னை நம்ப பண்ணினபடியால் அப்படின்னாரு. என்னது இது புதுசாக இருக்கேன் போது, அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக என்னோட சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அவர் என்னை நம்ப பண்ணியிருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்றிருக்கிறாரு. ஸோ அக்டோபர் மாதத்துல அவருடைய வாக்கு தத்தமா நான் எடுத்துக்கிறது, அவர் என்னை நம்ப பண்ணினார். வாசிப்போமா? சங்கீதம் 119 119:49. அவர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் இருக்கு. இங்க ஆக்சுவலி தாவீது சொல்ற மாதிரியான வேர்டா இங்க வருது. அவர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல டிபிடின்னு, லார்ட் never forget the promises you have made to me, for they are my hope and confidence in you. அந்த லார்டுன்ற பக்கத்தில் ஒரு கமா போட்டிருக்காங்க. நான் அந்த கமாவை எடுத்துட்டு நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, லார்ட் நெவர் forget the promises that he gave to me. கர்த்தர் என் அப்பா எனக்கு சொன்ன எந்த வாக்கு தத்தத்தையும் அவர் மறப்பதே இல்லை. நானே ஞாபகம் வச்சிருப்பேனா? இங்க அப்படிதான் தாவீது சொல்றாரு, என்ன நம்ப பண்ணீங்கல்ல, உங்க வார்த்தையை கொண்டு என்னை நம்ப பண்ணீங்கல்ல, அப்போ நானே நம்பிட்டு இருப்பேனா, நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை எப்படி மறப்பீர்? அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை ஒரு பொழுதும் மறவாதவராயிருக்கிறார். ஆமென். ஸோ அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் அவர் வார்த்தையை நம்ப பண்ணுகிற தேவன். என்ன நம்ப பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எனக்கே வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், நான் எனக்கு ஆசீர்வாதங்கள் என் தலைமேல் இருக்கிறதுனா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு? அதை செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் மறைக்கிற தேவனே அல்ல. சரி, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எதனால அப்படி நம்ம குழம்பிட தேவையே இல்லை. அவர் ஏற்ற வேளையில் ஏற்றதை செய்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஸோ அவர் என்னை மறப்பதே இல்லை. ஆமென். ஸோ ஏன் நம்ப பண்ணணும்? எதை உங்களுக்கு நம்ப பண்ணினார்? அவருடைய வார்த்தையை நம்ப பண்ணுகிற தேவன். ஆதி முதல் உங்கள் மீது வைத்திருந்த திட்டங்களை நம்ப பண்ணுகிற தேவன். ஏங்க அவர் உங்களை நம்ப பண்ணணும்? என்ன நம்புன்னு ஏன் அவர் உங்களையே சுத்திட்டு வரணும்?
உங்களை விட்டா அவருக்கு ஆள் கிடையாது, இல்லை என்னை விட்டா ஆள் கிடையாதா? ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் தன் வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டு, எப்படி ஒரு காதலன் வந்து தன் காதலிக்கு பின்னாடி ரோஜா பூவை எடுத்துட்டு போற மாதிரி அவர் நம்மை மீண்டும் மீண்டும் வந்து அணைத்து கொள்கிறவராக, அவரை நம்ப பண்ணுகிறவராக, உங்கள் காதலனாக, என்னுடைய காதலனாக என் பின்னே வருகிறவராக இருக்கிறார். ஏன்னா ஐ எம் யூனிக் டு ஹிம். நான் யூனிக், யூ ஆர் யூனிக். நீங்க எல்லாம் அவருக்கு தனித்துவம் வாய்ந்தவர்கள், நான் அவருக்கு தனித்துவம் வாய்ந்தவள். என்னை கொண்டு செய்கிற காரியம் என்னை கொண்டுதான் செய்ய முடியும், உங்களை கொண்டு செய்கிற காரியம் உங்களை கொண்டுதான் செய்ய முடியும். அதனாலதான் விழித்திருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அப்போ அந்த ஆவியில அனலாய் இருக்கும் பொழுது அவர் உங்களை நம்ப பண்ணுகிற விஷயம் எளிதாய் உங்களுக்கு புரிகிறதா இருக்கு. ஆமென். வாட் இஸ் லவ்? காதல்ன்றது, அன்புன்றது என்ன கிடையாது, நீ இல்லைன்னா நான் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நான் இல்லைன்னா நீ வாழ்ந்துருவியா, நீ எப்படி என்னை தேடித்தான் வரணும்னு சொல்றது என்ன இல்லை, அது காதல் அல்ல. இவருடைய காதல் எப்படிப்பட்டது? எந்த சூழ்நிலையிலும் எப்படி நீ இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னை எங்க வச்சிருக்கிறேன்? கண்ணின் மணி போல வச்சிருக்கேன். என் உள்ளங்கையில் உன்னை பொறித்து உள்ளேன். இஸ் carved you. ஆமா, காவ் பண்ணா எவ்வளவு வலிக்கும் தெரியுங்களா? சும்மா இந்த டாட்டூஸ் போடுற மாதிரி இல்லை, சும்மா குத்தி குத்தி எடுக்கிறது இல்லை, செதுக்கிறது. அந்த இடமே என்ன ஆயிரும்? ஒண்ணுமே இல்லை. அப்போ he had carved your names in his hands. அப்போ அவ்வளவு தூரம் உங்களை அவரை நேசிக்கிறவராக, அவர் நம்மை நம் மீது நினைவு கொள்கிறவராக அவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஸோ அதைத்தான் நம்மளை நம்ப பண்ணுகிறார். மோசேட்ட வந்து சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன். நீங்க நம்ம கிட்ட எங்க இருக்கிறார்? அந்த இருக்கின்றவராக இருக்கிறேன். Where is he? Now he is in me. அவர் எங்க இருக்கிறார்? இப்போ அவர் எனக்குள் இருக்கிறார். So I am that I am. புரியல உங்களுக்கு? நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன். இருக்கின்றவராகவே இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறபடியால் நான் இருக்கின்றவராகவே இருக்கின்றேன். அவர் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டபடியால் அவர் இருக்கின்றவராகவே நான் இருக்கின்றேன். So that I can say me as I am that I am. So இருக்கின்றவராகவே இருக்கிறவர் உங்களுக்குள்ளே இன்று இருக்கிறார். ஆமென். இது யார்கிட்ட வந்து சொல்றா? மோசேட்ட வந்து சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு? நானல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த பவுல் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? பிதாக்காக ரிலீஜியஸ் வைராக்கியத்தை, ரிலீஜியஸ் மைண்ட் செட்டை தான் அன்பின் வைராக்கியம், தேவன் மீது கொண்ட வைராக்கியம் என்று என்ன பண்றாரு? ஓடிக்கொண்டிருந்த பவுல் யாரை கலக்குகிறவராக போறாரு? சீஷர்களை, இயேசுவின் சீஷர்களை கலக்குகிறவராக, பயமுறுத்துகிறவராக ஓடி போயிட்டு இருக்கிறாரு. அவர்களை அழிக்கும்படியாக எதை வாங்கிட்டு? ஸ்க்ரால் வாங்கிட்டு தமஸ்கு பட்டணத்துக்கு போறாரு. தமஸ்குலயும் இந்த மாதிரி இருக்கிறாங்களாமா, அவங்களையும் பிடிச்சி எடுத்துட்டு காலி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு தான் போறாரு. ஆனா தமஸ்கு வீதியிலே இயேசு அவரை சந்திக்கிறார். சந்திச்சோன்னே இவர் என்ன சொல்றாரு? என்ன செய்யணும்பா அப்படின்னு கேட்டோன்னே அங்கே மாறுகிறது. இங்கே யாருடைய பாதத்திற்கு கீழே அமர்ந்து கற்றுக்கொண்டிருந்த பாடங்கள்? கமாலியேலின் பாதத்திற்கு கீழே எத்தனை வருஷம் தெரியல, பல வருடங்கள் கற்றுக்கொண்டிருந்த எல்லாவற்றையும் விற்று, எல்லாவற்றையும் குப்பை என, எல்லாமே தேவையற்ற கழிவு என ஒதுக்கிட்டு அவர் எங்க போறாரு? 3.5 வருஷ காலம் அரபு யார் எனக்கு கற்றுக் கொடுக்கலன்றார். நான் சீஷர்ட்டையும் இருக்கல, கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அரபு தேசத்துக்கு நான் தனிமையிலே போய் ஆவியானவர் எனக்கு, ஆவியானவருடைய பாதத்தை அருகே அமர்ந்து கற்றுக்கொண்டவர் சொல்கிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஸோ யூதர்களை இப்போ யாரை கலக்க போயிட்டு இருந்தாரு? சீஷர்களை கலக்க சென்று கொண்டிருந்தவர் அப்படியே ரிட்டர்ன் ஆகி இப்ப இவரு பேசுறதை கேட்டா யூதர்கள் கலங்கி நிற்கிறார்கள். தோ உலகை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்ன்றத பேர் எங்கிருந்து போச்சு? யூதர்கள்ட்ட தான் போச்சு. அவன் பயங்கரமான ஆளியா, அவன் வந்தானா எல்லாத்தையும் மாத்தி பேசிடுவான் அப்படின்னு சொல்லி சீஷர்களை கலக்கி கொண்டிருந்தவர் இப்பொழுது யூதர்களை கலக்குகிறவர்களாக மாறிவிட்டார்.
ஸோ இந்த நாளில் நம்மளும் இந்த தேசத்தை கலக்குகிறவர்களாக, நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்பதை அவர் நம்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். பவுல் எதை நம்பிக்கொண்டிருந்தார்? யூதர்களுடைய கலாச்சாரத்தை தேவனுடைய வைராக்கியம் என்று நம்பிக்கொண்டிருந்தார். இல்லப்பா, அது வழி இல்லை, நானே வழி, நானே உங்களை நடத்த வந்த உண்மையான மெஸ்ஸியா என்று யாரை நம்ப பண்ணினார்? சவுலை நம்ப பண்ணினார். அதே தேவன் இன்று நம்மையும் அநேக வாக்கு தத்தங்களை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ப பண்ணியிருக்கிறார். சோ அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். பவுலுக்கு யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாரு? கமாலியேலின் சத்தம். கமாலியேலின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு எப்படி கிறிஸ்துவின் சத்தம் கேட்டது? பவுல் கமாலியேலின் சத்தத்தை கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கேட்டுக்கொண்டிருந்தவருக்கு ஒரு அறிவு இருந்திருக்குது, அப்பா பேசுவாருன்ற. ஸோ இன்னைக்கும் நமக்கும் அவர் நம்மோட கூட உறவாடுகிறவராக இருக்கிறார். அவர் சத்தத்தை எல்லார்னாலையும் கேட்க முடியும். யோவான் 10 நம்ம பார்த்ததுதான், ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அதுக்கு மேல்படியானுடைய சத்தமும் கேட்கும். மேற்படியான சத்தத்தை கேட்டு அது என்ன பண்ணிரும்? ஓடி வந்துடும். ஆனா ஏன் சத்தம் கேட்டா என் கூட வரும் அப்படின்னு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு? உங்க மேல அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஸோ அவர் உங்களை நம்ப பண்றதை விட அவரு உங்க மேல கவுண்ட்லெஸ்ஸா அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்கிறார். ஸோ என் மேய்ப்பர் என் இயேசு இருக்கின்ற போதுன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? என் ஆட்டுக்குட்டியா இவங்க இருக்கிறாங்க, என் சத்தத்தை கண்டிப்பா இவங்க கேட்பாங்க, என் ஆட்டுகளுக்கு என் சத்தம் கேட்கும் என்று அவர் உங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். எல்லாரையும் ஒவ்வொரு விஷயத்துல என்ன பண்ணி வச்சாரு? நம்ப பண்ணினார். ஆபிரகாம் வராரு. ஆபிரகாம் எது நம்ப பண்ணுச்சு? நம்ம போன வாரம் பார்த்தோம். தேவனுடைய இந்த சத்தம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் போது பின்னாடி எதுவுமே இல்லதான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று நம்பி அறியாத இடத்தையும் தெரியாம வராது. எந்த இடத்துக்கு போறோன்றது அவருக்கு தெரியாதுதான். ஆனால் எது அவரை அழைத்தது? அவர் மீது வைத்திருந்த அன்பு, அந்த சத்தத்தின் மீது வைத்திருந்த காதல், அவரோடு உறவாடி கொண்டிருந்தவர் ஒருவர் உண்மையுள்ளவர் என்று நம்பினபடியால் அவர் என்ன பண்றாரு? போறாரு, சுதந்திரித்துக் கொள்கிறார். அவர் சுதந்திரித்துக் கொண்டாரானா? கிடையாது. அவர் என்னவாதான் சுத்துறாரு? பரதேசியா தான் சுற்றி திரிகிறார். ஆனா அவருக்கு தெரியும், என் சந்ததிக்கு இந்த இடம் கொடுக்கப்படும். அவருக்கு 4 தலைமுறைக்குரிய காரியத்தை விளக்குகிறார். ஒரு தலைமுறையில, 2 தலைமுறையில, எத்தனாவது தலைமுறை வரையும் சொல்றாரு? 4வது தலைமுறை இங்க வரும்பா. அது வரை எங்க இருப்பாங்க? எகிப்துல அடிமையா இருப்பாங்க. ஆனா 4வது தலைமுறை இதை சுதந்திரித்து கொள்ளும். அப்படி நீ சுத்தி திரினோன்னு அவர் சும்மா இருந்திருப்பாரா? அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓ, என்னுடைய சந்ததிக்கா இப்போ ஒரு சந்ததியே என்ன ஆயிருக்கு? அவர் ஆடு மாடு பூமி தாங்கலையாம், பூமி தாங்கல, அப்ப என்னோட 4 தலைமுறை வரும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்க. சொல்றாங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட நீ எவ்வளவு தூரம் போறீங்கன்னா நீங்க போங்க, நீங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ அது உங்களுக்கு சொத்தா கொடுக்கும்னா இப்படின்னு மெதுவா நடந்து போவீங்க? எப்படி ஓடுவீங்க? அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் தரார் அவருக்கு. நீ என்ன பண்ணு? கண்ணு கொண்டு பாக்குறது மாத்திரமல்ல, நீ வலப்புறமும் இடப்புறமும் எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் போன்றாரு. அப்ப சும்மா போயிருப்பாரா ஆபிரகாம்? 80 வயசு கிழவன்றா நம்ம. ஆனா ஆளு சமபூமியெல்லாம் நம்ம அண்ணன் தூக்கிட்டு போயிட்டாரு. ஆனா இவர் எங்க போயிருப்பாரு? மலை தேசத்துக்கு அசால்ட்டா போனார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா, மலைகள் எல்லாம் வேற ஒருத்தர் சுதந்திரிச்சு வச்சிருக்கான். மலைகள் நம்முடையது, இது நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. ஆமென். சும்மா சாதாரணமா போல, அவரு எப்படி போறாரு? உற்சாகமாய் உத்வேகத்தோட போறார். சோ தேவன் உங்களை ஒரு வார்த்தையை நம்ப பண்ணினார்னா அதுல சோர்ந்து போய் விழாதிருங்கள். அவர் சொன்ன வாக்குத்தத்திற்கு நேராக ஆவிலே அனல் கொண்டு ஓடுங்கள். உங்களை சுத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். சிங்க கெபிக்குள்ள போட்டான் தான். யார? தானியேல சிங்க கெபிக்குள்ள போட்டார்தான். ஆனா சிங்கம் வாயை திறக்கவே முடியல. இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் சில நேரத்துல எப்படிதான் இருக்கு? சிங்க கெபி மாதிரி தான் இருக்கும். நம்ம டாக்டர் சொல்றது வேற மாதிரி தான் இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலைகள், பண தேவைகளோ ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாமே எப்படிதான் இருக்கு?
சிங்க கெபி மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த சிங்க கெபிக்குள்ள எது பிரச்சனை போல இருக்கோ அதன் வாயை அடைக்க செய்து நம்மளை வெற்றியாளராய் நிற்க செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ சிங்கமே ஒரு வாய் முழுங்க முடியலன்னா எத்தனை சிங்கம்னு தெரியல, ஒருத்தையா ரெட்டையா மூணா, ஆனா அப்பப்ப பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3-4 சிங்கம் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்த சிங்கங்களும் உங்களை விழுங்க முடியாது, அதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆமென். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ப பண்ணி கொண்டிருக்கிறார். பேசி நம்ப பண்ணினார், சிலருக்கு அடையாளங்களை காட்டி நம்ப பண்ணினார். ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? சோர்ந்து போறாரு. சோர்ந்து போன நேரத்துல கையை எடுத்து கொண்டு வந்து எதை காமிக்கிறாரு? நட்சத்திரங்களை காட்டி என்ன பண்றாரு? அவரை நம்ப பண்ணினார். நோவா மலையெல்லாம் நின்றுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஆனா திகில் அடைஞ்சு இவர் இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? நோவாவுக்காக வானவில்லையே சிருஷ்டித்து நீ கவலைப்படாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்கிறேன்றாரு. இப்படி நீங்க பைபிள்ல நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாரோடும் கூட உடன்படிக்கை செய்கிறார், நம்ப பண்ணுகிறார். உடன்படிக்கைன்றதோட நம்ம சோர்ந்து இருக்கிற நேரங்கள்ல நம்ப பண்ணுவார். நீங்க நல்லா பாருங்க, உங்க வாழ்க்கையில் அது நடந்திருக்கும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு மேகம்தான் என்ன பண்ணும்? பெருமழையை வர்ஷிக்க பண்ணும். உடனே சொன்னாரு, இல்ல 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 இல்ல, அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கொடுக்கிற ஒரு மேகம், ஒரு சீன் போதும், எனக்கு பெருமழையை அது வர்ஷிக்க பண்ணும். போன வாரம் புதன்கிழமை, லாஸ்ட் புதன்கிழமை நான் நடந்து போயிட்டு வரேன். டக்குன்னு கொடை கொண்டு தான் போயிருக்கேன். நடந்து போனேன், கொடை வச்சுட்டு நான் நடந்து போறேன். ஏன் 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு. வெளியில வரும்போது வெயில் அடிக்குமே, நான் கொடையை போட்டுட்டேன். நடந்து வரேன், சுள்ளுன்னு வெயில். இப்படிடா நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வர்றோமே, நான் 3 கிலோமீட்டர்ஸ் நான் நடந்தேன், சும்மா வாக்கிங் மாதிரி போகலாமேன்னு போயிட்டேன். ரிட்டர்ன் 2 மணிக்கு எப்படிடா வர்றான்னு சொல்லிட்டு நான் கொடைய இது பண்ணி பார்க்குறேன். திடீர்னு பார்த்தா வெயிலே இல்லை, ஃபுல் மேகம். கிட்டத்தட்ட நான் என் வீட்டிலேருந்து அங்கேருந்து நான் 3 கிலோமீட்டர்ஸ் நடந்து நான் வர வரையும் அந்த மேகம் எனக்காக இருந்தது. அன்னைக்கு அங்கங்கே தூறலும் போட்டது. ஸோ நம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஸோ இப்படியும் நடக்கும், வெயிலும் அடிக்கும். இன்னைக்கு ஒரு பாட்டு எழுத வச்சார். இன்னைக்கு நம்ம வரும்போது பாடின பாட்டு அதுதான், காற்று ஜீவ காற்றுன்னு சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்து பாடிட்டு இருக்கேன். மாறிடுச்சு, மழை பெஞ்சிச்சு. அடையாளங்களினால நம்மை நம்ப பண்ணுவார். ஸோ இந்த நாளில் உங்களுக்கு நான் அந்த அபிஷேகத்தை என்ன பண்ணுறேன்? ரிலீஸ் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் வெளியில் போகும்போதும் இது பண்ணும்போதும் பரபர மைண்ட் செட்டில் போகாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எதை கொண்டாயிலும் உங்களோட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆவியிலே அனலாயிருங்கள், நான் உன்னை விட்டு விலகாத தேவன். அவர் உங்களை மறப்பதே இல்லை என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக, உங்களை நம்ப பண்ணுகிறவராக உங்களோடு கூட இருக்கிறார். ஏசாயா 49:5. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அப்போ மறப்பாளோன்றார். கண்டிப்பா ஸ்திரீயானவள் என்ன பண்ண மாட்டா? தன் பாலகனை மறக்க முடியாது. நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது? மறக்க முடியாது. அது எவ்வளவு குட்டி குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பசங்களா மாறினாலும் சரி. இப்போ உங்க அப்பா அம்மா இருப்பாங்கன்னா, என் பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கோ இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. அவர்கள் நம்மளை மறக்க மாட்டாங்க. அப்படியே அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லைன்றார். ஸோ இப்போ அவர் நமக்கு ஸ்திரீயானவள் போது அவர் உங்களுக்கு யாரா இருக்கிறாரு? அம்மாவாக இருக்கிறார். ஸோ உங்க அம்மா மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு நான் போன வாரம்லாம் பாடிட்டு இருந்தேன். அப்பா அப்பா ஏசப்பா, அம்மா அம்மா ஏசம்மான்னு. ஏன்னா அவர் அப்பாவாக மாத்திரமே பார்த்துட்டு இருக்கோம், அவர் அம்மாவாகவும் தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் அவர் நம்மை கட்டி தழுவுகிறவராக தான் இருக்கிறார். தோல்ல தட்டி கொடுக்கிறவர் அப்பா, நம்மளை அணைத்து கொள்கிறவர் அம்மா. ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அணைப்பு தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவர் என்னவா தான் இருக்கிறாரு? அம்மாவாக இருக்கிறார். ஸோ நம்மை ஒரு பொழுதும் நம்மை கைவிடாத தேவன். ஸோ அவர் உங்களுக்கு அம்மாவாக இருக்கிறார் என்று உங்களை நம்ப பண்ணுகிறார். ஆமென். சங்கீதம் 103:13. அப்பா மட்டும் வந்தா போதுமா? அம்மாவா வேண்டாமா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல
கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். சோ அவர் என்னவாகவும் இருக்கிறாரா? தகப்பனாகவும் உங்களுக்கு தயை செய்கிறவராக, இறங்குகிறவராக, என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை அறிந்து உங்களுக்கு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். சோ உங்களுக்கு அப்பாவா இருக்கிறார் என்பதை அவர் நம்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5 இதுலலாம் பாத்தீங்கன்னா சாலமோன்ட்ட யாரை கொண்டு வராங்க? அதான் ஒரு குழந்தைய 2 பேரும் என்ன பண்ணுவாங்க? சொந்தம் கொண்டாடுவாங்க. இது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு. இல்ல அவ பால் கொடுக்கும்போது அவ இது பண்ணிட்டானா, மாத்தி எனக்கு வச்சுட்டான்னு சொல்லி 2 பேரும் சொல்லுவாங்க. அப்ப சாலமோன் அங்க என்ன பண்றாரு? அப்படியா, சரின்ட்டு அந்த அம்மாவுக்கு வேணாம், உனக்கும் வேண்டாம், நீ என்ன பண்ணிடலாம், குழந்தைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியா எடுத்துக்கோங்க. ஆனா அந்த குழந்தையின் நிஜ தாய்க்கு என்ன ஆகுதான்? குடலு துடிக்குதான். என்ன துடிக்குது? குடல் அவளுக்கு துடிக்குது. பதறி போய் அவ என்ன சொல்றா? சோச்சோ பண்ணிடாதீங்க, இந்த குழந்தை அவகிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு. சோ ஒரு தாய் தன் குழந்தை சேதப்படுத்துவதை விரும்புவதே இல்லை. அப்ப அவங்க குடல் நடுங்கி சொல்றா வேண்டாம் வேண்டான்னு. உடனே அங்க என்ன ஆகுது? ராஜா அப்ப இவதான் சாலமோன் சொல்றாரு, இவள் தான் உண்மையான தாய் என்று. ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், அப்படி இந்த சாதாரண தாயே நம்மளே நம்ம குழந்தை சேதப்படுத்துவதை விரும்ப மாட்டேனா, அவர் உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தை சேதமாக்க விடுவாரு? அவர் உங்களை காண்கிறவர், அவர் உங்களை காக்கிறவர். ஸோ என்ன யார் எப்படி சொன்னாலும் சரி, நீங்க அவர் வார்த்தைக்குள்ள நெல்லுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒன்று சொல்றாங்களா? இல்லை, நான் இப்படிதான், என் வாழ்க்கையில அவர் சொன்னது நிறைவேறும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடாம இருக்கிறேன் அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறபடியால் நான் அவரை நம்புகிறேன். ஆமென். ஸோ இதுல எனக்கு இன்னொரு விஷயம், அப்படியே போகிற போக்கில் இதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 28. ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லோரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்களாம். ஆமென். என்னன்னா ராஜா தேவ ஞானம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சோ தேவ ஞானம் உங்களுக்கு இருந்து வெளிப்படுனா உங்களை சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சோ தேவ ஞானம் எங்க வெளிப்படுது? சாலமோன்ட்ட வெளிப்படுது. சாலமோனு தூங்கிட்டு இருக்கும் போது தரிசனத்துலதான் ஆண்டவர் பேசுறாரு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணணும்? நியாயம் விசாரணிக்கணுமே. சரிப்பா, உனக்கு என்ன வேணும் கேளுன்னு போது தான் அவர் சொல்றாரு, எனக்கு இந்த மக்களை விசாரிக்கணும், எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறாரு. ஸோ தூக்கத்திலும் கூட அவர் கேட்டது என்னது? ஞானம். ஸோ அந்த ஞானத்தை அவர் கேட்டபடியால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்றார். 2 weeks பிஃபோர் சொன்ன பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சோ பண ஆசைன்றது என்ன இல்ல, அதிகமா இருக்கிறது மட்டும் பண ஆசை கிடையாது. நம்ம ஃபோர்ஸ் எதை நோக்கியே இருக்குதுன்னா பணத்தை நோக்கி இருக்கிறதும் அது என்னது? பண ஆசை தான். நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா, தேவ ஞானம் நமக்குள் இருந்துருச்சுன்னா, பணத்தை எப்படி சம்பாதிப்பதுன்ற தேவ ஞானம் நம்மில் வெளிப்படும். ஈசாக்கு விதைச்சான், அது அவனுக்கு 100 மடங்கு பலன் தந்தது. இங்கே சாலமோன் ஞானத்தை கேட்கிறாரு. இவர் ஞானத்தை கேட்டபடியால் அவருக்கு ஐஸ்வர்யமும் கூட கொடுக்கப்பட்டுச்சு. இவர் தான் என்ன பண்றாரு? தேவாலயத்தை கட்டுறாரு. ஷேபா நாட்டு ராஜஸ்திரி வராங்க, எத்தனையோ பொருள் இவங்க கொண்டு வராங்க. ஆனா மீண்டும் இவர் அந்த அம்மாக்கு டபுளா ட்ரிபிளா கொடுத்தாரா தெரியாது, அவ்வளவு தூரம். அவரோட எல்லாத்தையும் பார்த்து அந்த அம்மா என்ன ஆயிட்டாங்களாம்? ஷி ஸ்டாண்ட் ஸ்ட்ரக். அப்படியே அப்படி நிக்கிற அளவுக்கு என்னாச்சு? அவருடைய வஸ்திரங்களாகட்டும், ஊழியர்களின் வீடாகட்டும், அவங்க போட்டிருக்கிற அந்த வரிசைகளாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கு?
பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. ஸோ தேவ ஞானம் வெளிப்படும் பொழுது எல்லாமே என்னாகும்? இட் வில் பி பர்ஃபெக்ட். நம்ம ஞானத்தில் செயல்படுவதை கண்டு அநேகர் பிரமிப்பார்கள். ஆமென். ஸோ தேவ ஞானம் உங்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்குள் நம் மீதுக்கான ஒரு பயம் வெளிப்படும். இதேதான் இயேசு அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறார். இயேசு அவங்கள பார்த்து பேசும் பொழுது இவர் எப்படிப்பட்டவரோ என்று கண்டு இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சில இடங்கள்ல அவர்கள் என்ன பண்றாங்க? பயந்து போறாங்க. ஸோ பயந்து போவதற்கான காரணம் என்ன? தேவ ஞானம். தேவ ஞானம் உங்ககிட்ட இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, நீங்க தேவ ஞானத்தோடு பேசும்பொழுது எதிர்பட்டு பேசுறவங்கனால என்ன பண்ண முடியாது? பதில் தர முடியாது. ஏன்னா இவங்க பேசினா எப்படி நம்மளைய ஹூக் போட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா தந்திரத்தினாலே பிடிக்கிறத பத்தி பேசல. தேவ ஞானம் உங்களிலிருந்து வெளிப்படும் பொழுது அவர்கள் உங்களை கண்டு பிரமிப்பார்கள். அவர்கள் நீங்கள் பேசுகிற அந்த ஞானத்தை கண்டு பயப்படுவார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள். ஆமென், ஆமென். இது போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போலான்ட்டு சொல்லிட்டு போனேன். மத்தேயு 7:11. அவர் நம்மை நம்ப பண்ணினார். சொல்லுங்களேன். அவர் என்னை நம்ப பண்ணினார். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? என்னவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவர் உங்களுக்கு நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி நம்மை நம்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். பவுல் பார்த்தீங்கன்னா ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது பவுல் யாருன்னு சொன்ன? சீஷரை கலங்கடிக்க வந்தவர் தான். ஆனால் இங்கே யூதரை கலங்கடிக்கிறவராக அங்கே மாறுறாரு. மரணமோ ஜீவனோ எது என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? இப்போ உண்மையான அன்பை அறிந்து கொண்டார். அங்க மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? ரிலீஜியஸ் மைண்ட் செட்ல அதுதான் பிதாவினுடைய அன்பின் செயல், அன்பின் வெளிப்பாடு என்று அவர் நம்பிட்டு அநேகரை கொலை செய்ய போறாரு. ஆனா இங்க சொல்றாரு, நான் அப்பாவோட அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. மரணமானாலும் ஜீவனானாலும், உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். முற்றும் ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறோம். ஸோ எதுவும் என்னை அப்பாவுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. பணம் வந்தாலும் என்னை பிரிக்க முடியாது, பணம் இல்லாட்டியும் பிரிக்க முடியாது. நோய் வந்தாலும் பிரிக்க முடியாது, நோய் இல்லாத வாழ்வில் இருந்தாலும் பிரிக்க முடியாதுன்ற சொல்றாரு. ஆனா கிறிஸ்து நமக்கு நோயின் வாழ்வை அவர் தருகிற தேவன் அல்ல, வியாதியை தருகிறவர் அல்ல, பண தட்டுப்பாட்டை தருகிறவர் அல்ல. ஆனா முற்றிலும் நம்மை அதிலிருந்து விடுவித்து ஜெயம் கொள்ளுகிறவராக மாற்றுகிற தேவன். அதனால அப்பாவோட அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்கவே முடியாதுன்னு உறுதியாய் சொல்கிறார். ஸோ அவரை எது நம்ப பண்ணுச்சு? அப்பாவோட அன்பு பவுலை நம்ப செய்தது. ஸோ இன்னைக்கு உங்களையும் தேவனுடைய அன்பு அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை அப்படியே நம்ப பண்ணட்டும். ஆமென். யாத்ராகமம் 34. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இது பார்த்தீங்கன்னா இது எந்த செனாரியோல வரும்னா, மோசே கற்பலகை ஏற்கனவே செஞ்சு இந்த மக்கள் ஆண்டவரே அவருக்கு கற்பலகை கொடுக்குறாரு. எல்லாம் எடுத்துட்டு கீழே வர்றதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் செஞ்சு இது பண்ணோன்னு இவரே என்ன பண்ணிடுறாரு? கற்பலகை கீழே போட்டு உடைச்சிடுறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் போட்ட கற்பலகை நீ உடைச்சிட்டே இல்லை, நீ என்ன பண்ணு? கற்பலகை இது பண்ணி அதில் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவர் கற்பலையை கொண்டு போனால் ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியத்தை இது பண்ணிட்டு எகெயின் இஸ் கம்மிங் பேக். அப்படி வரும்போது ஆண்டவர் அவருக்கு அங்கே என்ன சொல்கிறாரு? யாத்ராகமம் 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இந்த சீன் எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் அவர் கேட்குறாரு, நீங்கள் யாரு? ஏன்னா மோசே யாரோடு இருந்தவர்? எகிப்திய மக்களோடு இருந்தவர். அவர்களுக்கு அநேக தெய்வங்கள் இருந்துச்சு.
யூதர்கள் நீங்க தான் கடவுள்னு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. ஆனா நீங்க யாரு, நான் யாருன்னு போய் அவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போது அவர் என்ன சொல்றாரு, இருக்கின்றவராகவே இருக்கின்றேன்னு சொல்றாரு. இங்க மீண்டுமாய் இவரு அப்படி போகும்போது சொன்னவர் இப்போ மக்களை திருப்பி கூட்டிட்டு வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸை 10 கட்டளைகளை கொடுக்கும் பொழுது மோசே என்ன பண்ணல, உங்க பேர் என்னன்னு கேட்கவே இல்லை. ஆனா இங்கே அவர் தன் நாமத்தை அவருக்கு கூறுகிறார். கூறிட்டு அவர் அங்க என்ன சொல்றாரு, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஆமென். அப்படியே நம்ப பண்ணுகிறார், மோசேவை நம்ப பண்ணுகிறார். மோசே அங்க என்ன கேட்கிறாரு, உங்க நாமம் என்னன்னு கேட்கிறாரு. அப்பொழுது இருக்கின்றவராகவே இருக்கின்றேன் என்று சொன்னவர் இங்க திரும்பி இங்க வரும்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மோசேக்கு தானாகவே வெளிப்பட்டு அவர் அப்படியே அவங்க என்ன பண்றாரு, கடந்து போறாரு. கடந்து போனோன்னு இவர் என்ன சொல்றாரு, மோசே என்ன சொல்றாரு, நீங்க தான் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர், நீங்க தான் எங்களுக்கு கேடகம், எங்களுக்கு துருகம், நீங்க தலைமுறை தலைமுறையும் விசாரிக்கிறவர், எங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர், நீங்க தான் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அப்போ பிதா என்ன பண்றாரு, மோசேயை நம்ப பண்ணுகிறார். கூட்டிட்டு போறது மிக எளிது. ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கோட்டைன்றதை இந்த இடத்துலதான் என்ன பண்றாரு, மோசே அறிந்து கொள்கிறார், புரிந்து கொள்கிறார். ஆமென். இப்படி நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இவரு நம்ம தாவீது வந்து, நான் மட்டும் இவ்வளவு பெரிய வீட்டுல படுத்திருக்கேன், அவரு பாரு வெறும் பெட்டியில படுத்திருக்கிறாரு, அதனால அவருக்கு ஒரு கேதுரு மரத்துல ஒரு இது கட்டணும், அப்படி பண்ணணும், ஆலயம் கட்டணும்னு சொல்லும் பொழுது அங்கே நாத்தான் வேலையை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு கேட்டேனா உடன்படிக்கை பெட்டி இது பண்ணும்போது நான் ஏதாச்சும் கேட்டேனா, நீங்களாம் உங்களுக்கு கூடாரம் போட்டுக்கிட்டீங்க, ஆனா எனக்கு ஏதாச்சும் வேணும்னு நான் கேட்டேனா, எனக்கு கூடாரங்கள் எனக்கு தேவையில்லை, சரி அதுக்காக நீ சரி ஆசைப்பட்ட இல்லை, நீ கட்ட மாட்ட, உன்னுடைய பையன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை நினைச்சிட்டாங்க சாலமோனை பத்தி பேசினார்னு. அங்கே அவர் சாலமோனை பத்தி பேசல, உன் சந்ததி என்று கிறிஸ்துவ வச்சுதான் பிதா பேசுறாரு. படிப்போமா? 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். ஓகேவா? இந்த ஆலயம் என்ன ஆலயம் அல்ல. ஆண்டவர் எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுதான் பேசுவார். இவரு எல்லாம் பேசி முடிச்சோன்னே அவர் சொல்வாரு, ஒரு மனுஷனுக்கு புரியறது மாதிரி எனக்கு புரிய வச்சுட்டீங்களே அப்படின்வாரு. ஆனா இவர் யாரதான் மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பாரு, சாலமோனை தான் நினைச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா தேவ ஞானம் அனந்த ஞானம் அவருக்கு. இது இப்ப நம்ம படிக்கும்போது கிறிஸ்துவா இருக்கு, ஆனா அன்னைக்கு அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அவர் சாலமோன் கட்டுவாரு அப்படின்னு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஈசாயின் அடிவேர், இன்னைக்கு நமக்கு ஈசாயின் அடிவேர்னா யாருன்னு சொல்றோம், கிறிஸ்துன்றோம். அன்னைக்கு அவருக்கு ஈசாயின் அடிவேர்னா தெரியாது. இங்கே மகா ஆலயத்தை கட்டுவானோன்னு அவர் எந்த ஆலயத்தை நினைச்சிருப்பாரு. ஆனா இங்கே அவர் கையால் செய்யப்பட்ட ஆலயத்தை பேசாமல் கைகளால் செய்யப்பட முடியாத ஆலயத்தை பற்றி பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். ஆமென். அடுத்த வசனம், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும், ஆமென் ஆமென் ஆமென், அவர் என்ன சொல்றாரு, என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன்.
இது யாருடைய சிங்காசனம் கிடையாது? சாலமோனுடைய சிங்காசனம் கிடையாது. சாலமோனுடைய சிங்காசனம் நிலை பெற்றுச்சா? நிலை பெறல. ராஜ்யம் ரெண்டா பிரியுது. அப்ப இஸ்ரவேலர்கள்னு ஒரு இதுவும் யூதா கோத்திரமும் தனியா பிரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் தான் நடக்குது. ஆனா இங்க சொல்றாரு ராஜ்யம். ஆமென். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. வெகு தூரமா இருக்கு. அங்க சந்ததின்னு சொல்லப்பட்டது சாலமோனது மட்டும் இல்ல, என் ராஜ்யபாரம் நிலைக்க பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? அதை இவர் என்ன சொல்றாரு? இது எனக்கு வெகு தூரமான காரியத்தை யாரை போல சொல்றீங்க? மனுஷன் புரிகிறது போல எனக்கு சொல்றீங்கன்னு. ஸோ அவர் தாவீதை நம்ப பண்ணுகிறார். ஸோ அவர் என்ன சொல்றாரு? என் சிநேகிதனாகிய தாவீதுன்னு. ஸோ அப்படி சிநேகிதரிடம் உருவாடுவது போல யார்கிட்டலாம் உறவாடினாரு? தாவீது கிட்ட உறவாடுறேன்றாரு, மோசேட்ட உறவாடுனேன்றாரு. அப்படி இருக்கிறவர் உங்களோடும் உறவாடுவாரா மாட்டாரா? நம்மோடும் உறவாடுகிறவராக தான் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 17:17 படிங்க. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஸோ அவர் உங்களை சிநேகிப்பது போல அவர் சிநேகிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அவர் உங்களுக்கு நல்ல சிநேகிதராய் இருக்கிறார் என்று உங்களை நம்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். ஸோ அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாரு? அம்மாவா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. நல்ல சிநேகிதனா இருக்கிறாரு. நல்ல துணையா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் அப்படியே உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். ஏன்னா அவர் உங்களை நம்ப பண்ணினார். ஆமென். கடைசி அதை முடிச்சு இப்போ நான் என்ன சொன்னேன்? மத்தேயுல வாசிக்கும் போது இவங்களுக்கெல்லாம் வார்த்தையை கொண்டு நம்ப பண்ணினார். ஆனா நம்ம ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்களேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கெல்லாம் வார்த்தையை சொல்லி சொல்லி தான் நம்ப பண்ணினாரு. உங்களுக்கு ஆக்ஷன்லயே வந்துருச்சு. அங்க வார்த்தை இருந்தது, உங்களுக்கு மாம்சமாவே உங்களோட வந்துருச்சு. இந்த வசனத்தை அடிக்கடி நம்ம வேற எதுக்கோ சொல்லிட்டு இருப்போம். ஆனா இந்த வார்த்தை எதுக்குன்னு இதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லணுன்றக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். படிச்சது திருப்பி படிப்போமா? மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஸோ நன்மையானதுன்னு நினைச்ச உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்? எனக்கு பெஸ்ட் ட்ரெஸ் தருவாரு, பெஸ்டான வீடு தருவாரு, பெஸ்டான இது தருவாரு, அது தருவாருன்னு இப்படி நினைச்சு இந்த வசனத்தோட சாராம்சத்தை குறைத்து விட்டோம். அவர் என்ன சொல்றாரு? அருளாதிருப்பது எப்படின்னு யாரை பத்தி இங்க பேசுது? லூக்கா 11:13 வரையும் வாசிக்கலாம். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோ அருளாதிருப்பது எப்படி? எதை அருளாதிருப்பது? பரிசுத்த ஆவியை அருளாதிருப்பது எப்படி? உங்களை அனாதையாக விட்டுட்டு போகல. அவர் உங்களுடனே கூட தங்கி இருக்கிற நல்ல ஆவியானவரை விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு. உங்களுக்கு நன்மை செய்கிற ஆவியானவர், எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை போதித்து கொண்டிருக்கிற ஆவியானவர். நீங்க எப்பவும் தனிமையில இல்ல. நீங்க எப்பெல்லாம் வருத்தத்துல
கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்க கூட வந்து பேசுகிற, ஆலோசனை தருகிற, நம்ம போன வாரம் பார்த்தோம், உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை தருகிறவர், நமக்கு போதிக்கிறவர், நமக்கு செவி சாய்க்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் இதை நீங்க நம்பணும். அவர் என்னை நம்ப பண்ணினார்னா எதை நம்ப பண்ணினார்? வாக்கு தத்தங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான். அந்த வாக்கு தத்தங்களை இன்னைக்கு நம்மளோடதுன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் நம்ம சுதந்திரித்து இருக்கிறோம். அது நல்லது, அது தவறே இல்லை. ஆனா நமக்கு செய்யப்பட்ட உண்மையான வாக்கு தத்தம், அவர் உன்னோட கூட இருப்பார். இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு. அப்படி அவர் நம்மோடு என்று சொல்லி வந்தவர் நம்மளை தனியா விட்டுட்டு போகவே இல்லை. நான் போறேன், எனக்கு பதிலா ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கென்று அனுப்புகிறேன், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். என்ன சொல்றாரு? அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்குள்ள மாத்திரம் இல்லைங்க, என்னென்ன எப்பப்ப நடக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு போதிக்கிறவராக, உங்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இப்படி இப்படி ஒரு சிச்சுவேஷன் வருதா, ஒரு மாதிரி இல்லை இது இப்படி நடக்க போகுது, ஃபீலிங் இல்ல, அந்த ஃபீலிங் தான் யாரு? ஆவியானவர் தான். ஸோ ஆவியானவர் இதை இந்த நேரத்தில் இப்படி செய்யன்றது என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு போதிப்பார். நீங்க திங்கி இப்படி இப்படிங்களே இன்னைக்கு கொஞ்சம் கீழே போகலான்னு தோணுதே, போங்க, உடனே போங்க. மேலே போகலான்னு தோணுதா, உடனே போங்க. குதிக்கணும்னு தோணுதா, உடனே குதிங்க. சம்திங் ஒன்று சொல்லுவார், ஏன் இது இன்னைக்கு இப்படி செஞ்சு பாருன்னுவாரு. அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படின்னு உங்கள் சோம்பேறித்தனத்தினால் அசட்டையாய் இருந்து விடாதீர்கள். என்னெல்லாம் அவர் சொல்கிறாரோ, நீங்கள் திடீர்னு நேராக போயிட்டுருக்கீங்க, ஒரு யூட்டர்ன் எடை அப்படின்னு சொல்லுவார். போயிட்டுருக்குப்போ, இப்போ போய் நான் யூட்டர்ன் எடுத்தேன்னா பெட்ரோல் என்ன ஆகுறது, வெயில் வேற அடிக்குதுன்னு அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைனாலும் சரி, உங்கள் மைண்டில் ஒரு யூட்டர்ன் தோணுதா, டூ இட். என்ன சொல்கிறேன், புரியுறதா? சொல்கிறத என்ன பண்ணுங்க, செய்யுங்க. உங்களுடைய டயர்ட்னாலேயோ உங்களுடைய ஒரு மண்டை யோசிக்கிறத வச்சு அவர் சொல்கிற சிந்தனையை அசட்டையாக எண்ணி விடாதீர்கள். அடிக்கடி சொல்கிறது தான். புதையல் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர்கிட்ட சொன்னாராம், ஒரு அடி தோண்டு புதையல் கிடச்சிரும்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறாராம், 6 அடியோ என்னமோ சொல்லி 6 அடி தோணுன்னு சொல்லி சொன்னாரோ என்னமோ தெரியாது, தோன்றார். நம்ம 6 அடினே வச்சுக்கோமே, 6 அடி தோணுனா என்ன கிடைக்கல. அப்போ இவர் தோண்டிட்டு இருக்கிறத மற்றவங்க பார்க்குறாங்க, என்னப்பா வந்து ஏன்னா தோண்டிட்டு இருக்க அப்படின்னு போது, இல்லை இந்த மாதிரி புதையல் இருக்குன்றாங்க, தோண்டின 6 அடி தோண்ட சொன்னாங்க, தோண்டல கிடைக்கல. கடைசியில் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, ஏன்ப்பா அப்படி நினைக்கிறேன், இன்னும் ஒரு தோண்டா இருக்கும். அப்படி எல்லாரும் வந்து தோண்டி கடைசியில் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. சரி இத்தனை தோண்டிட்டோம், எதுக்கு நம்மளும் கொஞ்சம் இறங்கி தோண்டி பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் ஒரு இது பண்ணுறாராம். அங்கே என்ன இருந்துச்சு, புதையல் இருந்துச்சான். உடனே வந்து கேட்டாராம், என்ன 6 அடி தான் தோண்ட சொன்னீங்க, புதையல் பார்த்தா 36 அடிக்கு கீழே இருக்கே அப்படின்போது, நான் உன்னை என்ன சொன்னேன், 6 அடி நீ தோண்டு உனக்கு புதையல் கிடைக்கும்னு நான் சொன்னனா இல்லையா? அந்த கதை தான். ஸோ நமக்கு ஒரு வேலை அவர் சொல்லுவாருன்னா அதை மட்டும் செய்வோம். மற்றது ஏன் நடக்கல, ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறுமுறுக்க தேவையே இல்லை. ஏற்ற நேரத்தில் ஏற்றதை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுப்பாரா, அமுக்கி குலுக்கி. நீங்க குலுக்கி அமுக்கி வச்சாலும் அது என்னாகுமா, சரிந்து போகுமா. ஸோ அப்பேற்பட்டதை தருவார். ஞானமும் அப்படிதான். ஞானத்தை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவர் மீண்டும் தரார். நீங்க எல்லாத்தையும் பணத்துல மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு உட்காந்துடாதீங்க. எல்லாமே வாட் எவர் யூ கிவ் he will give you back. அது எப்படியா, அமுக்கி குலுக்கி. ஏன்னா அங்க கேப் இருக்க கூடாதான், அது குலுக்கி அது என்னாகுமா, சரிந்து போகும் மட்டும் தருகிறவர். ஸோ நமக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவார். தேவ பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்க. நம்ம சம்பாதிப்போம். எதுல சம்பாதிப்போம், தேவ நீதியில சம்பாதிப்போம். இப்போ எதுல சம்பாதிச்சுட்டு இருக்குது இந்த உலகம், நம்மளுடைய உழைப்ப, நம்மளுடைய என்ன சொல்ற, நம்ம நாலேஜ் அவன் சொரண்டி என்ன சொல்றான், ரத்தம் போல அட்டை போல உறிஞ்சு நம்ம கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கான்,
சம்பாதித்து கொண்டிருக்கோம். ஆனால் நம்ம தேவ நீதியில் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது, தேவ நீதி நம்ம கிட்ட வெளிப்படும் பொழுது, நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், மிலாற்றின் கயிறுனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அடிக்கிறவர்களாக இல்லை, அணைக்கிறவர்களாக மாறுவோம். இல்லை, இப்போ நம்ம இந்தியனுக்குள்ளேயே ஒரு கம்பெனி இருக்கான், இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், தே ஆர் ஃப்ரீடு. லண்டன் நர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், அவளுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குது. ஸோ அந்த ஞானத்தினால் நம்மளையும் நிறைப்பாராக. ஸோ போதுன்றது இல்லை, ஆனால் நம்ம செய்யும் பொழுது நமக்கு வருகிற தொழிலாளர்களுக்கும் நம்ம யாராக மாறுவோம், அவர்களையும் நேசிக்கிறவர்களாக. தேவனுடைய ராஜ்யத்தில் அது வேற மாதிரி நடக்கும். ஆமேன், ஆமேன். ஸோ இன்னைக்கு உங்களை அவர் நம்ப பண்ணி இருக்கிறார். ஸோ நீங்கள் ஓசியா 11:8-9 பார்த்தீங்கன்னா, எப்ராயிமே உன்னை எப்படி மறைப்பேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். ஸோ அப்படி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை மறப்பதே இல்லை, எப்பொழுதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ என்னை நம்பி பண்ணின வார்த்தையை சொல்லி உங்களுக்கு முடிக்கலான் இருக்கேன். யாத்ராகமம் 34வது அதிகாரம் இப்போ நம்ம படித்தோம். ஒரு தரை மட்டும் பணிந்து என்ன சொல்றாரு, பிள்ளைகிட்ட விசாரிப்பீங்க, குற்றவாளிகளை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, குற்றமற்றவர்களாக மாத்துவீங்க, நீங்க காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலை நினையாதவர் எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் அவர்கிட்ட மீண்டும் சொல்றாரு. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று என்னை நம்ப பண்ணினார். ஆமேன். என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி என்னை நம்ப பண்ணினார். ஸோ அவர் நம்மை நம்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை கைவிடுகிற தேவனே அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பார்னா அவர் உங்களை நம்ப பண்ணுவார். தாய் மறந்தாலும், ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தகப்பனை போல உங்களுக்கு தயவு செய்கிறவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். சிநேகிதனை போல உங்களோடு கூட உறவாடுகிறார். எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறார். நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்திலையும் அப்பா, நீர் எங்களை நம்ப பண்ணினபடியால் அப்பா, நீர் எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கீங்க அப்பா. அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவாக எங்களுக்கு நல்ல ஆவியானவரை கொடுத்திருக்கீங்கப்பா தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஓ, அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி அப்பா தகப்பனே, எங்களோடு கூட தங்கி இருக்கிற நல்ல ஆவியானவரை இந்த நாள்ல நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நீர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் எங்களை நம்ப பண்ணுகிறவர். ஓ, எங்களோடு கூட இருக்கிறபடியால் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று உம்மை வெளிப்படுத்தி நம்ப பண்ணினவர். மோசே ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்களை காண்பித்து உண்மை நம்ப பண்ணினவர். ஓ, நோவாவுக்கு அப்பா தகப்பனே வானவில்லை காண்பித்து கர்த்தாவே நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று நம்ப பண்ணினவர். அப்பா, இந்த நாளிலே சிலுவையிலே தொங்குகிற அப்பா தகப்பனே உம் குமாரனாகிய அப்பா தகப்பனே இயேசு கிறிஸ்துவை எங்கள் இரட்சகரை காண்பித்து எங்களை நம்ப பண்ணினவர். ஓ, மற்றவரை எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் ஓ, தன் சொந்த குமாரனுடைய ஜீவனையே எங்களுக்காக தந்தவர். மற்றவற்றை எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமாம்பா, எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நல்ல ஆவியானவரை நீங்க தந்திருக்கீங்க தகப்பனே. அந்த ஆவியானவருடைய நிழலிலே, அந்த ஆவியானவருடைய தஞ்சத்திலே அப்பா நாங்கள் சுதந்திரவாளிகளாய் எல்லாவற்றையும் அப்பா தகப்பனே சுதந்திரித்துக் கொள்ளுகிற அதிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பயம் அப்பா, அந்த கர்த்தருடைய ஞானம் அப்பா எங்களிலிருந்து அப்பா வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம்
அப்பா இந்த நாள்ல அப்பா நீர் உங்க ஞானத்தினாலும் அப்பா உங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் உங்களுடைய அந்த நாலேஜ்னாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அப்பா என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. மை ஸ்தோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இன்னொன்னு சொல்லணும், உங்க வாழ்க்கை ரெகபோத்தில் முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல. ஆமென் சொல்லுங்க. ரெகபோத் என்றால் ரெகபோத் தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அது விசாலமான இடம், அது பழுகி பெருகும்படிக்கு தேவன் உங்களை செய்தாருன்னு ஒரு இடத்துல எல்லாருமே ரெகபோத் ரெகபோத். ஆனா நான் என்ன சொல்றேன், ரெகபோத்தில் நீங்கள் நிற்க அழைக்கப்படவில்லை, அதை தாண்டி ஒரு பரிபூர்ணமான ஸ்தலத்திற்குள் அழைத்து செல்வார். ஆமென். ஸோ இது அடுத்த வாரத்திற்கான செய்தியோடது. ஸோ காத்திருங்க. நாம் ரெகபோத்தில் தங்கி இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you all. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமென் ஆமென். God bless you all. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். மேலும் செய்திகளை காண நமது ஜீவவாசனை மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 8610683644. வாட்ஸ்அப் தொடர்புக்கு 9843612371. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.